ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராஸ் வியூ. நம்ம இன்னைக்கு எங்கே குடு குடு குடுன்னு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீனிக்ஸ் மால் தான் போயிட்டுருக்கோம். ஃபீனிக்ஸ் மாலில் டோவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தோம். டோவோக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி சிக்கன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப நாளாக பசங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்கும் டைமும் இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன். ஸோ அந்த ஸ்பெஷலான அக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். ஸோ பர்த்டே அதுவுமா டின்னருக்காக டோவோ போய் டின்னர் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் தான் டோவோ இருக்கிறதா கூகுள் மேப்பில் காமிச்சது. ஸோ அதுக்காக தான் ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கோம். ஓகேவா? நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் லைக் பண்ணுறதே இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஓகேவா? நான் இன்னொரு விஷயமும் யோசிச்சிருக்கேன். அப்போ நம்ம போடுற வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ, நல்லா இல்லையோ, பார்க்குற மாதிரி இல்லையோ, இல்லை நம்ம பேசி கண்டென்ட் போடுறதுலாம் சரி இல்லையோ அப்படின்லாம் கூட தோணுது. அதனாலே வந்து நான் வீடியோஸ் ரொம்ப டிலேவாக லேட்டாக போடுறேன். என்ன பண்ணலாம்? இல்லை எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. வீடியோஸ் எடிட் பண்ணுறதுல போடுறதுலலாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் யாருனா கிளியர் பண்ணால் இன்னும் நல்லா போடலாம் அப்படின்னும் எனக்கு தோணுது. பட் அதையும் நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்களுமே வீடியோஸ் பார்க்கும்போது ஏதாச்சும் நிறை குறைகள், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி பேசினா நல்லாயிருக்கும், அப்படி பேசினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னுடைய பர்த்டேக்கு அட்லீஸ்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற 370 பீப்புளில் அட்லீஸ்ட் 10 பீப்புள்ஸ் ஆச்சு எனக்கு விஷ் பண்ணுங்கப்பா. விஷை கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது போங்க. விஷ் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். டோவோக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பெரிய ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா கூகுள் மேப்பு நம்ம கையில் இருக்குது. பட்டு மாலுக்கான மேப்பு வந்து இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபீனிக்ஸில் எப்போது வந்துச்சுன்னு தெரியல, பட் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதில் பசங்க தேடிட்டு இருந்தாங்க, டோவோ எங்கே இருக்குது, எங்கே போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 10-15 நிமிஷம் ஜாலியாக பசங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, இங்கே இது இருக்குது, அங்கே அது இருக்குது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாலுக்கு வந்தோம், நிறைய விஷயம் பார்த்தோம். குரோமோ போகலாம் பிளான் பண்ணோம். அண்ட் இந்த சூட்ஸ் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஆரியா நின்றுட்டுல இது எனக்கு, இது அக்ஷய்க்கு, இது அப்பாவுக்கு 3 பேருக்கு 3 சூட், வாங்க உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையிலே இந்த சூட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்னைக்குங்கிறது நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, டோவோ தேடிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடைக்கண்ணி எல்லாம் பார்த்துட்டு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், பெருசாக என்ன பட்ஜெட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் குரோமோ இருந்துச்சு. குரோமோவுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் வாங்கணும். எல்லாமே இருக்குது, பட் ஒரு பெண்டிங்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா மைக்ரோவேவ் ஓவன் தான் என்கிட்ட இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புனேன். பசங்க ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. மால்ஸ்க்கு போய் அங்கே அந்த மேப்பில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே நிறைய ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சு இல்லையா, அங்கெல்லாம் போய் அவனுங்க விளையாடிட்டு இருக்கவும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம போய் குரோமோவில் பார்க்கலாம் அப்படின்னு வந்தாக்கா எங்கள் பின்னாடி வந்துட்டானுங்க அவங்களுமே. சரி இல்லை நாங்களும் வரோம், விளையாண்ட வரைக்கும் போதும் அப்படின்னுட்டு. ஸோ அங்கே குரோமோவுக்கு போனாக்கா வந்து பார்த்திங்கன்னா, குரோமோவில் நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரோமோ போய் பார்க்கலாம், பக்கத்துலேயே குரோமோ இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க குரோமோ போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே எனக்கு இது வரைக்கும் நான் வந்து ஓவன் பார்க்கல. ஸோ பட்ஜெட் எப்படி, எந்த மாதிரி ஓவன் எடுத்தால் பெஸ்ட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு ஓகேன்னா அங்கேயே புக் பண்ணிடலான்னு கூட பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக போனாக்கா என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்களேன். போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரோலெக்ஸ் யூஸ் பண்ண அந்த ரேடியோவை பார்த்துட்டு ஆரியா, மம்மி அங்கே பாருங்கள் ரோலெக்ஸ் யூஸ் பண்ண ரேடியோ அப்படின்னா. ஸோ
ஸோ அதை நான் இங்கே தான் பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே ஓவன் செக்ஷனுக்கே போயிட்டோம். நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. பட் ஓவன் ஒன்று தான் இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. அதை நான் பார்த்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஓகே இப்போ நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு யோசித்தேன். பட் ஆனால் ஆரிய நிறைய சமைக்கிறான். நிறைய புதுசாக பேக்கிங் இதெல்லாம் சமைக்கும்போது குக்கரில் அதில் இதில் சமைக்கும்போது கொஞ்சம் சொதப்பிடுது. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக வருது. கொஞ்சம் ஆனால் அந்த குக்கரில் வச்சு செய்யும்போது கொஞ்சம் அதை சொதப்பிக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் ஒவ்வொன்று ட்ரை பண்ணலாம் வாங்கி அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து நாங்கள் கேட்ட மாதிரி அவங்க சொன்னது நாங்கள் விசாரித்ததில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொன் அங்கே இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோம், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்னுட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோவோக்கு வந்தோம். டோவோக்கு வந்தாக்கா பெரிய டிசப்பாயிண்டட். கேட்டாக்கா இன்ஃப்யூஸ்டு கிரில்டு சிக்கன் இருக்குது. பட் நாங்கள் கேட்ட அந்த கிரேவி சிக்கன் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப அப்செட் ஆகிட்டு சரி ஓகே இன்ஃப்யூஸ்டு சிக்கனே சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா எனக்கு அங்கே சாப்பிட பிடிக்கல. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோசி டோஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு டோசி டோஸ் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கீழே இறங்கினாக்கா இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஹலோ கிட்டியோட அந்த தீம்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கார் பார்க்கிங் கீழே இறங்கிட்டு அப்படியே நாங்கள் டோசி டோஸ் வந்துட்டோம். டோசி டோஸ் கிளம்புறோம். ஸோ போகிற வழியில் பார்க்கலாம் டோசி டோஸும் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு டோவோவில் சாப்பிட இஷ்டம் இல்லை. பசங்க எல்லாமே டோசி டோஸ் தான் கேட்டாங்க. ஸோ டோவோவில் அந்த கிரேவி சிக்கனுக்காக தான் டோவோ வந்தோம். பட் ஆனால் டோவோவில் அது இல்லை, காலி ஆகிடுச்சு. லேட் ஆகும், 2 hours ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி 8:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் டோசி டோஸ் போயிடலாம். இன்ஃப்யூஸ்டு சிக்கனுமே ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டோசி டோஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பாடா, இவ்வளோ டிராஃபிக் ஜாமுக்கு அப்புறம் இந்த டோசி டோஸ் வர்றதுக்கு ஒரு பாடாக போச்சு. செம்ம டிராஃபிக்ங்க, ஈவினிங் டைம் அதுவுமா. டோசி டோஸ் இன்ஃப்யூஸ்டு ரோஸ்டட் சிக்கன் பக்கத்துலேயே இந்த வெட்டிங் பிரியாணி இருக்குது. ஒரு நாள் இங்கேயும் போகணும். பட் இன்றைக்கி எங்களுடைய டார்கெட் டோசி டோஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சோம். வேறு விஷயமும் நடந்துச்சு. அது ஒரு அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே டோசி டோஸ் வந்துட்டோம். டோசி டோஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு நாங்கள் வரும்போது தான் க்ளோஸ் ஆச்சு. சரி க்ளோஸ் ஆன லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை. சரி மேலே நடந்து போயிடலாம்டா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானடா, நடக்கிறதுக்கு என்னடா கஷ்டம், வாடா போகலாம் அப்படின்னாக்கா இல்லை வேண்டாம் போகாதீங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் தான் போவோம். அந்த லிஃப்ட்டு இருளோன்னு இருந்துச்சு, பக்கு பக்குன்னு இருந்துச்சு. எங்கே நின்றுடுமோன்னு அவங்க 2 பேரும் மேலே வந்துட்டாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி வந்தாக்கா எங்களை அழகாக ரிசீவ் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் நின்றுட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு அவர் வெல்கம் பண்ணுறாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனால் காலியாக இருந்துச்சு. ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டு இருந்தாங்க. பார்த்தாக்கா என்னடா இவ்வளோ காலியாக இருக்கே, யாருமேவா இல்லை அப்படின்னு யோசித்தோம். மெனூஸ்லாம் கொடுத்து நிறைய பர்சன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனதும் நல்லா கேட்டாங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும் அப்படின்னுட்டு. செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போனதும் பில் போட்டுருந்தோம். நான் எனக்கு எது நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு தெரியல. ஸோ ஆரியா தான் எல்லாமே வந்து இன்ஃப்யூஸ் சிக்கன் இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி பார்க்கணும், அது பார்க்கணும் அப்படின்னுட்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் இன்ஃப்யூஸ்டு சிக்கன் வாங்கினோம். 2 பர்கர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரிங்க்கு, அப்புறமா ஸ்வீட்டுக்கு ஏதோ சம் ஜார் கேக் அப்படி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்து சீட்டில் உட்காந்தோம். ஒரு 10 to 15 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே அங்கே உட்காந்து அந்த கிளாஸ்லலாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு எல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அழகாக நிறைய செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்தோம். நிறைய கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கடையில், ஷாப்பில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. ஏதோ கலாட்டா கஜமஜா குஜாமச்சாலாம் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக காமாக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஐயா வந்துருச்சு இன்ஃப்யூஸ்டு சிக்கன். ஏங்க ரொம்ப நாளாக வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் தான் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கன் பயங்கர ஹைப்பாக போச்சு. அப்போல்லாம் வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க பார்த்துட்டு இது போகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அப்புறம் வந்து சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னுட்டு இங்கே வந்தோம். அது இல்லாமல் சரி பசி எனக்கு. நாங்கள் ஆல்ரெடி வெளியே போயிட்டு வந்தோமா, போயிட்டு பசங்க டைம் நாங்களும் லேட் ஆகிடுச்சுன்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பசங்களை வேறு கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பிட்றதா இருந்தோம். அங்கேயே அவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கேயே ஆர்டர் பண்ணி இங்கே உட்காந்து அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு, பார்க்கவே பயமாகவும் இருந்துச்சு. அது பாருங்களேன், அதோட ஸ்பார்க்லாம் வந்து அந்த பன்லெல்லாம் அந்த ஸ்பார்க் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த டிவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாங்க தெரியுமா, அந்த அட்வென்ச்சரஸ் மூவிலெலாம் அந்த ஸ்பார்க்கெல்லாம் அப்படியே உள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இன்ஃப்யூஸ்டு சிக்கனில் இதுவே சாஸே வரலையே அப்படின்னு நாங்கள் குத்தி கிழிச்சி பார்க்குறோம். சாஸ் வரலை, எல்லாமே கீழே தான் மம்மி இருக்குது, சாஸ் மேலே இல்லை மம்மி அப்படின்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே வந்த வரைக்கும் ஓகே வாங்கடா சாப்பிட்லாம், பயங்கரமாக பசிக்குது தாங்க முடியலடா அப்படின்னுட்டு நான் ஒரு பிளேட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எல்லாத்துலேயுமே எல்லாருமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்லாம் ஷேர் பண்ணி அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ஃப்யூஸ்டு சிக்கன் வாங்கணும், 2 பர்கர் வாங்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மொஜிட்டோ, அப்புறம் ஒரு டெசர்ட்டை. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா நான் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு. ஸோ இது எப்படி இருக்கும் டேஸ்ட் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃப்யூஸ்டு பாருங்கள் எப்படி வருதுன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. 2 சிக்கனுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சிக்கன் அவ்வளோ பிடிக்கல. செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டு. அது ஸ்பாஞ்சியாக இருந்துச்சுங்க சிக்கன்னு. நான் இது வரைக்கும் லெக் பீஸ் இவ்வளோ சாஃப்டாக நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சிக்கன் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். ஏன்னா ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நம்ம நார்மல் வெளில கடையில் வாங்குகிற சிக்கன் அளவு கூட இல்லை. நம்ம ஏன் சொல்கிறீங்க க்ரில்லு தந்தூரிலாம் போடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹாஃப் சைஸ் ஹாஃப் க்ரில்லு ஹாஃப் தந்தூரி வாங்குவோம்ல, அந்த சைஸில் கூட இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கனில் ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சு. நான் நினச்சேன் காடையோ அப்படின்ட்டு. ஸோ அந்தளவு குட்டியாக இருந்துச்சு. இந்த பர்கர் செம்ம டேஸ்ட்டுங்க. நான் பர்கர்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து இந்த பர்கரை நானே வந்து பார்த்திங்கன்னா பாதி பர்கர் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இன்னொரு பர்கர் கூட ஆர்டர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் என்னோடய சர்ப்ரைஸ் கிஃப்டோட வீடியோவும் எங்கள் பசங்க எங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் பக்கத்துலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நம்ம ரூமில் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டு ஐயோ வந்துட்டான் இருக்குங்க. நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் சும்மா தான். என்ன அது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? பண்ண மாட்டோம், பயப்படாமல் வரலாம். என்னடா பேக் கூட கழட்ட முடியல, எங்க கூட்டு போறீங்க? வாங்க கமான். எங்க இருக்கேன்டா நானு? ரெடி? இருங்க கமான். 3 2 1. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rizwana. சரி அம்மா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். அப்படியே பாருங்க, போய் வந்து இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. கேக் எப்ப வாங்குனீங்க இந்த வருஷம்? வாங்கியாச்சு. அதெல்லாம் சிறப்பா செயல்பாடெல்லாம் நடந்துருச்சு. சரி பேக் ஃபர்ஸ்ட் கழட்டுங்க. கமான். இது மேல பட்டுச்சுனா எரிஞ்சிராது. இதுதான் அது ஜஸ்ட் இது ஸ்பார்க் தான் அது.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Amma. Happy birthday to you. கண்ணி எரியுதுடா. கண்ணு எரியுதுல்ல? கண்ணி எரியுது. Happy birthday. எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டோ எடுங்கப்பா, நீங்கள் எடுங்கப்பா. Happy birthday. எந்த எடுத்தீங்களா? ம் இங்கே பாரு. நீ பாரு. எல்லாத்துக்கும் போடுதா? டிஃப்ரெண்ட் டேஸ்ட். என்ன நாங்கள் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ சர்ப்ரைஸ்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரூமெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் போட்டு ஸோ கேக்லாம் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. தேங்க்ஸ் டு காட் எனக்கு இவ்வளோ அழகான ஃபேமிலி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதோட என்னுடைய ஒரு கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட் நான் இது வரைக்கும் யாருக்கும் காட்டல இல்லையா. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்கும்னு தெரியாது. பட் ஆனால் நான் தான் போய் சூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணேன், வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி கிடைக்கும்னு நினைக்கல. அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு. நான் போய் செலக்ட் பண்ண கிஃப்ட் தான், பட் பர்த்டே அன்னைக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பர்த்டே கிஃப்ட் வாங்க போனப்போ நிறைய விஷயம் பார்த்தேன். அதுக்கான ஃபுல் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.